தமிழ்நாடு தொழிலாளர்கள் உரிமைக்கான கூட்டமைப்பு சார்பில் அருந்ததியர் குடியிருக்கும் பகுதிகளில் அரசு கட்டிக் கொடுக்கும் பொது கழிப்பறைகள் குறித்து கணக்கெடுப்பு ஆய்வறிக்கை வெளியீடு நிகழ்ச்சி மதுரை திருமங்கலத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. கோடைமலை சங்கம், வேளாங்கண்ணி செம்மலர் சங்கம், ஞானம்மாள் சட்டமேதை சங்கம், தனமணி ஆதித்தமிழர் சங்கம், முத்துராணி ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் வழக்கறிஞரும் வட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு திருமங்கலம் லட்சுமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். கிளை தலைவர்கள் விடத்தகுளம் சின்னம்மாள், பாரப்பத்தி அழகேஸ்வரி, அரசப்பட்டி மகாலட்சுமி, செங்கப்படை ஜெயலட்சுமி ஆகியோர் அறிக்கையினை வெளியிட்டனர். பஞ்சாயத்து தலைவர்கள் செங்கப்படை குருவம்மாள், கே. வெள்ளாளகுளம் லட்சுமணன், மரவப்பட்டி பழனிசாமி ஆகியோர் அறிக்கையினை பெற்றுக்கொண்டனர். தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான கூட்டமைப்பின் செயலாளர் ஜெயசுதா அனைவரையும் வரவேற்றார். தலைவர் பிரியா அறிக்கை அறிமுகம் செய்து வைத்தார். முடிவில் பொருளாளர் அழகுராணி நன்றியுரையாற்றினார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் தமிழ்நாடு தொழிலாளர் உரிமைக்கான முன்னணி சங்கத்தின் கூட்டமைப்பில் நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் மத்தியில் பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே அமைப்பு சாரா தொழிலாளருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து ஆய்வு செய்து அதற்கான தீர்வுகளை பெற்றுத்தருது தான் எங்களுடைய பணியாக இருந்துகிட்டு இருக்கு, தொழிற்சங்கத்தினுடைய பணி. ஆனால் இப்போதைக்கு எடுத்துக்கிட்ட ஆய்வில் நிறைய இடங்களில் குறைந்தது 180 எடுத்த ஆய்வில் 80% இடங்களில் பொது கழிப்பறை இல்லை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதே போல் கட்டி கொடுத்த கழிப்பறைகள் பாதுகாக்கப்படலை அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. இது கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அது குறைந்தபட்சம் நிலங்கள் இல்லாத இடங்களிலும் புதிய கழிப்பறைகள் கட்டித்தர வேண்டும் என்பதும், கட்டி கொடுத்த கழிவறைகள் பாதுகாக்கப்பட வேண்டும்ங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கையாக அதை வச்சுருக்கோம். அது பஞ்சாயத்து அளவில் போய் சேரணும் அப்படிங்கிறது தான். மக்களுக்கு இதனுடைய செயல்பாடுகள் சீக்கிரம் சரி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம். எல்லா கிராமங்களிலும் மக்கள் மத்தியில் நம்ம குரல் அது எப்படி சொல்லனா ஆய்வுகள் மேற்கொண்டிருக்கோம். அதில் மக்களினுடைய தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அங்கே மக்கள் எங்களுக்கு இந்த பயன்பாடு இல்லை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த கோரிக்கையில வச்சு நிறைய கிராம சபை கூட்டத்திலெல்லாம் மனு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு கிராம சபை கூட்டம் நடக்கும்பொழுதும் அந்த இதை நம்ம கோரிக்கை மனு பார்த்தா தெரியும். பஞ்சாயத்து அளவில் கொடுக்கும்போதெல்லாம் அந்த கழிவறைகள் வேண்டும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க மக்கள். குறைந்தது 118% பேர் இடங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறது தான். ஒரு 100 கிராமம் எடுத்துக்கிட்டா 20 கிராமத்தில் மட்டுமே இருக்குது. இப்போ 100 வீடு இருக்குன்னா 20 வீடுகளில் மட்டுமே இது இருக்குது. மிச்சம் 80 வீடுகளில் கழிப்பறை வசதி இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. உரிமைக்கான கூட்டமைப்பில் பொருளாளராக இருக்கேன். என்னுடைய பேர் அழகுராணி. நாங்கள் எதுக்காக இந்த ஆய்வறிக்கை வெளியீடு செஞ்சுருக்கோம்னா, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான வாழ்வாதாரம் ஒன்று அடிப்படையில் இந்த பொது சுகாதாரம் முக்கியம் தேவைப்படுறது. எங்களுடைய பணிகள் பார்த்திங்கன்னா 3 மாவட்டங்களில் செயல்படுது. திண்டுக்கல், மதுரை, விருதுநகர். இந்த 3 மாவட்டங்கள்லேயும் 300 இலக்கு கிராமங்களமாக எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த இலக்கு கிராமங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், எங்களுக்கு கழிப்பறை வசதி இல்லை, அதை கழிப்பறை வசதி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட போய் நாங்கள் பலமுறை மனு கொடுத்துருக்கோம். எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கையில் இல்லை. 20% பேர் மட்டும்தான் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. 80% பேர் கொடுக்கல. மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 71 கிராமங்களில் கழிப்பறை இல்லை. விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா 80 ஊர்கள் கழிப்பறை வசதி கிடையாது. அதே போல் திண்டுக்கல் மாவட்டத்தில் 71 தான் இருக்காங்க. இந்த கிளைகள்லாம் கழிப்பறை வசதி கட்டித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைவருக்கும் மனு கொடுக்கறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட்டிங் ஒன்று இருக்குது. இல்லை, இதுக்காக நிதி பஞ்சாயத்து அளவுகளில் தான் ஒதுக்கணும். பஞ்சாயத்து, அதனால தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய் சந்திச்சு இங்கே பொதுவான கழிப்பறை வசதி ஏற்படுத்தி கொடுங்க மக்களுக்கு. இல்லை, அது இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா நிதி இல்லைன்னு சொன்னால் இப்போ 180% இல்லாமல் இருக்குது. 20% கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 20% கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்ட கழிப்பறைகள் பாதுகாக்கப்படலைன்னு இருக்குது. இப்போ இந்த விஷயத்துக்கெல்லாம் நிதி இருக்குங்கிறது உண்மை. அப்போது நிதி இருக்கிறதுனால இதெல்லாம் நடைமுறைக்கு வந்திருக்கு. அப்போ இன்னும் நிறைய இடங்களை கட்டி கொடுக்கலன்னு சொன்னால் அதுக்கான நிதி இருக்குங்கிறது தான். அதை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது.